நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளின் காலை பொழுதுல பவுல் பிலமோனுக்கு எழுதிய நிருபத்தில இருந்து உள்ள சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பிலமோன் நிருபத்தில் ஒனேசிமு என்கிற ஒரு பாத்திரத்தை மையமாக வைத்து பவுல் பிலமோனுக்கு எழுதக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறது. பிலமோன் என்பவர் கொலோசே சபையை சார்ந்தவர். இவரது இடத்தில்தான் சபை நடந்தது வந்தது என்று நம்பப்படுகின்றது. இவரிடம் ஏராளமான அடிமைகள் காணப்பட்டனர். மிகவும் வசதி படைத்த செல்வந்தராகவும் காணப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட போதும் மனிதர்களை அடிமைகளாக பாவிக்கும் சிந்தையை விட்டுவிட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. பவுலுக்கு மிகவும் நெருக்கமானவர். பவுல் மேல் அன்பு வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து பல உதவிகளையும் செய்திருக்கக்கூடும் என்று அறியப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தான் பிலமோனின் அடிமைகளில் ஒருவனாகிய ஒனேசிமு என்பவர் பிலமோனின் செல்வத்தில் கொஞ்சத்தை திருடி கொண்டு ஓடிவிட்டார். அடிமைகள் இவ்விதம் தவறு செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இரண்டு காரியங்களை செய்வார்கள். ஒன்றில் அவர்களை கொன்று விடுவார்கள், இல்லையெனில் அவர்களை விலைக்கு விற்று விடுவார்கள். ஒனேசிமு பிலமோனின் கையில் அகப்படாதிருக்க கொலோசை பட்டணத்தை விட்டு ஓடிவிட்டான். கையில் பொருள் இருந்ததனால் பல தேசங்களில் சுற்றி முடிவில் பவுல் இருந்த ரோமாபுரிக்கு வருகின்றான். பவுல் சிறை வைக்கப்பட்டிருந்த வீட்டின் தெருவழியாக நடந்து போகையில் பவுல் ஒனேசிமுவை அடையாளம் கண்டு கொண்டு ஆட்களை அனுப்பி அழைத்து வந்தான். அவன் பிலமோனால் அனுப்பப்பட்டிருக்கும் என்று பவுல் முதலில் நினைத்தான். ஆனால் ஒனேசிமு சொன்ன காரியங்களை கேட்டு பவுல் அதிர்ந்து போனான். ஒனேசிமுவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து தன்னோடு வைத்து கொண்டார் பவுல். அவனுடைய அடிமை நிலையை மீட்டு சுதேசி ஆக்கினார். சில காலங்கள் தாண்டி பிலமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவன் எடுத்து கொண்டதை நான் வரும்போது உமக்கு தருகிறேன் என்றும், முன்னே அவன் பயனற்றவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் என்றும் எழுதி ஒனேசிமுவின் கையிலே கொடுத்து பிலமோனுடைய கொலோசை பட்டணத்துக்கு பவுல் ஒனேசிமுவை அனுப்புகிறார். பவுலின் கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிலமோன் ஒனேசிமுவை விடுதலை செய்து கொலோசை சபையின் ஊழியனாக மாற்றினான். பின்னர் கொலோசை சபையின் கண்காணியாக மாறினான் என்று சரித்திரம் கூறுகின்றது. இதன் மூலம் பிலமோன் தன்னிடமிருந்து அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். சபையில் உள்ளவர்களை நல்ல ஊழியர்களாக மாற்றம் அடைய செய்வதும், சமுதாயத்தின் சீர்கேடுகளை செப்பனிடும் மக்களாக மாற்றுவதும் அடிப்படை நோக்கமாகும். சுவிசேஷத்தினுடைய அடிப்படை நோக்கம் இதுவே ஆகும். சமுதாயத்திலே அடிமைகளாக பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை மீட்டெடுப்பதும், சமுதாயத்திலே மனிதனுக்கு மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஆரோக்கியமான நல்ல மனிதர்களாக சமுதாயத்திலே அவர்களை வளர்த்து வைத்து விடுவது சுவிசேஷத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு ஆகும். நாமும் கூட ஒரு காலத்தில் இப்படித்தான் அடிமைகளாக காணப்பட்டோம். மனிதர்களுக்கு அடிமைகளாக காணப்பட்டோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்குள்ளே வந்து நாமும் மற்ற மனிதர்களைப் போல நாமும் மனிதர்கள் என்கிற உணர்வை நமக்கு தேவன் முதலில் நம் இருதயங்களிலே கொடுத்தார். நம்மை அடிமைப்படுத்தி நடத்தியவர்களை நாம் மன்னித்தோம். அவர்கள் மேல் சிநேகம் பாராட்ட ஆரம்பித்தோம். அவர்களை பகைப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்யவும் அவர்களையும் இந்த விசுவாசத்துக்குள் கொண்டு வரும்படியாகவும் நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் போது பவுல் சொல்லியுள்ளதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பவுல் தன்னை குறித்து சொல்லி பிலமோனை புகழ்ந்து எழுதுகிறார். இதனை நாம் 8ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்துல வாசிக்க முடியுது. பவுலாகிய நான்
முதிர் வயது உள்ளவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினித்தம் சிறையிலே கட்டப்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று பவுல் பிலமோனுக்கு தன் வலியை எடுத்து சொல்லுகிறார். நல்ல சிநேகிதனாய் இருந்தவர்கள். பிலமோனால் பல நன்மைகளை பவுல் பெற்று கொண்டிருந்தார். ஊழியத்திலே பவுலுக்கு பலவிதங்களிலே பொருள் உதவிகளை செய்து, பண உதவிகளை செய்து ஒத்தாசை பண்ணுகிற நல்ல தேவ மனிதன், பண்புள்ள தேவ மனிதன். பணக்காரன் என்கிற அந்த குணத்தை காண்பிக்காம, பெரிய மனிதன் என்கிற தோரணையை காண்பிக்காம, ஊழியர்களை ரொம்ப மதித்து சிநேகிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆகையினால்தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாகிவிட்டேன். அது மட்டுமில்லை, என்ன சிறையிலே அகப்படுத்தி என்னை சிறையிலே போட்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சிறையிலே நான் இருக்கிறேன். 10ஆம் வசனத்துல சொல்லுகிறாப்புல, நான் இப்படி சிறையிலே கட்டப்பட்டு கிடக்கிற காலத்துல தான் நான் இந்த ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றெடுத்தேன், விசுவாசத்திலே பெற்றெடுத்தேன், பக்திக்குரிய பாதையிலே பெற்றெடுத்தேன். அவனுடைய பழைய குணங்களை எல்லாம் மாற்றி என் மகனை போல அவனை உருவாக்கி எடுத்தேன். ஏற்கனவே தீமோத்தேயு, தீத்து போன்ற பல வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஒரு நல்ல தேவ மக்களாக உருவாக்கி எடுத்தார். நல்ல ஒழுக்கத்திலும், கண்டிப்பான நடைமுறை வாழ்விலும், நல்ல போதனைகளிலும், நல்ல முன்மாதிரியான அனுபவங்களிலும், மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுத்து உருவாக்கினார். அதே போல ஒரு அடிமையாக இருந்த இந்த ஒனேசிமுவையும் நான் அப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்று பவுல் பிலோமோனுக்கு அவர் எழுதுகிறார். ஆகவே நீர் 7ஆம் வசனத்துல சொல்றார், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார்னபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். உங்களை குறித்துள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் ஒனேசிமு சொன்னான். ஆனால் ஒனேசிமு உங்களுக்கு செய்த தீமையான காரியத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துகிட்டான். உங்களுடைய நல்ல பண்புகள், விசுவாசத்தின் ஆரோக்கியம், பரிசுத்தவான்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகளும் ஒத்தாசைகள் எல்லாவற்றினால அநேகர் உங்களிடத்துல வந்து ஆறுதல் பெற்று செல்லுகிறார்கள், பணமுடிப்புகள் பெற்று செல்லுகிறார்கள், ஆகாரம் உண்டு செல்லுகிறார்கள், நிழலிலே தங்கி செல்லுகிறார்கள். இப்படி அநேக தேவ ஊழியர்களை பராமரிக்கக்கூடிய நல்ல பண்புடையவராக நீர் இருக்கிறீர் என்று கேள்விப்பட்டு ரொம்ப நான் சந்தோஷப்படுகிறேன். என் மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட, நான் உருவாக்கிய என் மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே நன்றாக இருக்கிறார்களே என்று நினைத்து இந்த வயோதிப காலத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார் 11-12 வசனத்திலே, முன்னே இந்த ஒனேசிமு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அங்க இருந்திருக்கிறோம் இல்லையா. இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் ரொம்ப பயனுள்ளவனா நான் மாற்றிட்டேன், அவனை உருவாக்கிட்டேன். நான் மாற்றினேன்னு சொல்லுவதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், பரிசுத்த ஆவியானவர் அவனை நல்லது ஒரு பாத்திரமாக உருவாக்கினார். ஒரு அடிமையை ஒரு சுதந்திரவாளியாக உருவாக்கி எடுத்திருக்கிறார். 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். இனி நான் அவனை வச்சுட்டு இருக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அவன் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய மனுஷன். அதனால அவனை நல்லது ஒரு மனுஷனா உருவாக்கி அவனை நான் உங்களிடத்துல அனுப்புறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளும். நான் என்ன நினைக்கிறேனோ அவன் அதை அப்படியே செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக மாறினான். ஆகையினால அவனை நான் உங்களிடத்துல அனுப்புறேன். 13ஆம் வசனத்துல சொல்றாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவரை என்னிடத்தில் நான் வைத்து கொண்டிருக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன். உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே, நீங்க என்கிட்ட இருக்கிறது போலதான் உங்களுடைய அடிமை என்கிட்ட இருக்கிறது எனக்கு வயசான காலத்துல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சட்டம்னு ஒண்ணு இருக்கிறீங்களா, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அவன் எப்படி இருந்தாலும் உங்களுடையவன் தானே. எவ்வளவுதான் அவனை நல்ல மனுஷனா மாற்றி இருந்தாலும் இந்த உலக நடைமுறை பிரகாரம் தப்பு செய்யக்கூடாது இல்லையா. ஆகையினால தான் நான் அவனை
உங்களிடத்துல அனுப்புகிறேன். 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்று செய்ய எனக்கு மனதில்லை. உங்க விருப்பம் இல்லாம, உங்க அனுமதி இல்லாம அவனை நான் வச்சுக்கிறது அது முறையல்ல. ஆகையினால நான் அவனை உங்களிடத்துல அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு, எனவே நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் நீர் ஏற்றுக்கொள்ளணும். என்ன நீங்க எப்பவும் ஏத்துக்குவீங்கல்ல, என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பீங்கல்ல, அன்பா இருப்பீங்கல்ல, அது மாதிரி அவங்க அடிமையா இருந்தாலும், உங்க பொருளை திருடிட்டு போனாலும், வஞ்சித்து கொண்டு போயிருந்தாலும், இப்ப அவன் மனம் திரும்பி வரான்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக அவனை வேற மாற்றி இருக்கிறேன். அவங்களிடத்துல வர்றதுனால அவனை நீங்க சந்தோஷமா அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவன் உமக்கு யாதொரு அநியாயத்தை செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்குல நீங்க வச்சுக்குங்க. அவன் பட்ட கடனை எல்லாம், அவன் உங்கள்கிட்ட திருடிட்டு போன எல்லா விஷயத்தையும், அந்த பணத்தினுடைய மொத்த மதிப்பையும் என் அக்கௌண்ட்ல வச்சிருங்கோ, என் கணக்குல வச்சிருங்கோ சொல்லிட்டு சொல்றாரு. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால எழுதினேன், நான் அதை உமக்கு செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே என்று சொல்றாரு. நீங்க என் கணக்குல வச்சுக்குங்க. அந்த ஒனேசிமு கடன் பட்டான்னு நீங்க நினைக்க கூடாது. பவுலாகிய நான் உங்களிடத்துல கடன் பட்டேன்னு நினைச்சு அவனை நீங்க விடுதலை பண்ணிடுங்க. அவனை ஒரு ஊழியக்காரனா மாத்திருங்க. அவன் செலுத்த வேண்டிய பணத்தை நான் ஊழியத்தில் அந்த பக்கம் வரும்போது, எப்படியும் ஜெயில இருந்து விடுதலையாகி நான் வரும்போது உங்களுக்கு அந்த பணத்தை நான் கம்ப்ளீட்டா முழுசா கொடுத்து நான் முடிச்சிடுறேன், கணக்கு முடிச்சிடுறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, எவ்வளவு அழகான ஒரு மன்றாட்டு பார்த்தீங்களா? ஒரு அடிமைக்காக, ஒரு அவன் கூட பிறந்தவனும் இல்லை, தன் பிள்ளையும் இல்லை, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தன்னுடைய தவறுகளை எல்லாம் குற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு தேவனுக்கு நேராய் ஒப்புரவாகி வந்தது நிமித்தம் அவனுக்காக பவுல் தன் ஜீவனை கூட, தன்னுடைய சம்பாத்தியங்களை கூட, தன்னுடைய எல்லா நிலையும் கூட பிலமோனுக்கு கடனாக ஒப்பு கொடுக்கிற ஒரு மன்றாட்டு பார்த்தீங்களா? எப்படியாவது நீங்கள் அவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்று சொல்லி சொல்றாரு. 22ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணுங்க. நான் அங்க வருவேன் இல்லை, நான் அங்க தங்கி இருக்கிற வயசாகி போச்சு, நான் அங்க வரும்பொழுது எனக்கு தங்கி இருக்கும்படியா ஒரு ரூம் எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில ஜெயில எப்பாப்ரா இருக்கிறாங்க, மார்க் இருக்கிறாங்க, அரிஸ்தருக்கு இருக்கிறாங்க, தேமா இருக்கிறாங்க, லூக்கா எல்லாம் என்னோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உங்களை குறித்து ரொம்ப விசாரிச்சு கேட்டாங்க. அவங்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு சிறு தவறு செய்தாலும் கூட, பிறருக்கு தவறு செய்தாலும் கூட, அது நமக்குள்ளே நாம் வைத்திருக்க கூடாது என்று இந்த பிலமோனில எவ்வளவு அழகாக பவுல் எழுதுகிறார் பார்த்தீங்களா? அவனுடைய எல்லா கடன்களையும், அவன் பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த பவுல் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒனேசிமை விடுதலை பண்ணுகிறார். அதே மாதிரி இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பிலமோனும் ஒனேசிமை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அதே சபையில தானும் தன் குடும்பமும் இருக்கின்ற அந்த சபையிலே, தன்னுடைய வீட்டிலே கூடி வந்த சபையிலே அவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றி பிற்காலத்தில் அவனை அந்த சபையில் நன்றாக வளர்ந்தது. அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். சபை வேகமாக வளர்ந்தது, பெரும் சபையாக மாறியது. அந்த பெரிய சபைக்கு இந்த அடிமையாக ஒனேசிமோ கண்காணியாக, பிஷப்பாக மாறினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய ஜனமே,
நாம் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்காக உருவாக்குவோம் என்றால் பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். 2000 வருஷம் தாண்டி பவுல் உருவாக்கின ஒரு ஒனேசிமுவை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசுவின் வருகை தாமதிக்குமானால் நாம் ஒரு மனிதனை உருவாக்கி தேவனுக்காக நிலைநிறுத்துவோம் என்றால் பல ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் நம்மை பற்றி சாட்சி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒனேசிமுவுக்காக பவுல் பிலமோனிடத்துல மன்றாடி ஆண்டவரே அவனுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்ததை போல எங்களுக்காக ஆண்டவரே தேவரீர் தம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுக்காக ஆண்டவரே அவர் பாடுகளை எல்லாம் அனுபவித்து வேதனைகளை எல்லாம் அனுபவித்து எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து தம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி கொண்டாரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நன்றி உணர்வை மறவாமல் வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.